ஸ்ரீ லக்ஷ்மி சதகம் ஸ்லோகம் 24 தேவி நிமித்த குணஸ்ய வாபின திருஷ்டம் ஹி காரிய சங்கிரமணம் அன்ருதமிதீதம் வச்சனம் யத்வத் அபாங்காத் அனங்க சத்பாவக. தேவி நிமித்த குணஸ்ய வாபின திருஷ்டம் ஹி காரிய சங்கிரமணம் அன்ருதம் இதீதம் வச்சனம் யத்வத் அபாங்காத் அனங்க சத்பாவக. தேவியே, உலகத்தில் ஒரு காரணத்தின் பண்புகள் அதன் காரியத்தில் போய் சேருவது என்பது எங்கும் காணப்படாத ஒன்று. ஆனால் உன்னுடைய கடைக்கண் பார்வையால் மன்மதன் உயிர் பெறுகிறான் என்ற கூற்றை பார்க்கும் பொழுது அந்த விதி பொய்யோ என்று எண்ண தோன்றுகிறது. உதாரணமாக, ஒரு நிமித்த காரணத்தின் குணம் காரியத்தில் ஒட்டாது என்பது உலகத்து தர்க்க விதி. ஆனால் உன்னுடைய பார்வை உருவமில்லாததாக இருந்தாலும் உன்னுடைய பார்வை பட்டவுடன் உருவமில்லாத மன்மதன் உருவம் உடையவனாக மாறிவிட்டான். உன்னுடைய கருணை பார்வையின் சக்தியை கண்ட பிறகு சாஸ்திர விதிதான் பொய் என்று தோன்றிவிட்டது. உதாரணமாக, பார்வைக்கு கண் உண்டு, ஆனால் கை கால் போன்ற அங்கம் எதுவும் கிடையாது. ஆகவே தேவியின் பார்வையை அனங்கம் என்று சொல்லலாம். சிவபெருமானால் எரிக்கப்பட்ட மன்மதன் உருவமில்லாமல் அனங்கனாக இருந்தான். ஆனால் தேவியின் பார்வைப்பட்ட மாத்திரத்தில் உருவமில்லாமல் இருந்த மன்மதனுக்கு அழகிய உருவமும் உயிரும் வந்துவிட்டதாம். எப்படி எனில், ருக்மிணி தேவியினுடைய திருவயிற்றில் மன்மதன் பிரத்யும்னனாக அவதரித்தான். ஆகவே தேவியின் அருளுக்கு முன்னால் உலகத்து தர்க்க விதிகள் எல்லாம் செல்லுபடியாகாது என்பது இந்த ஸ்லோகத்தின் ஆழமான கருத்து. தேவி நிமித்த குணஸ்ய தேவி நிமித்த குணஸ்ய क्वापि न दृष्टं हि कार्य संक्रमणम् क्वापि न दृष्टं हि कार्य संक्रमणम् अनृतमिदीतं वचनम् अनृतम् इदीतं वचनम् यत्वत् अपाङ्गात् अनङ्ग सद्भावः यत्वत् अपाङ्गात् अनङ्ग सद्भावः. देवि निमित्त गुणस्य क्वापि न दृष्टं हि कार्य संक्रमणम् அன்ருதமிதீதம் வச்சனம் யத்வத் அபாங்காத் அனங்க சத்பாவக. தாயார் திருவடிகளை சரணம்.